வணக்கம்மா. இந்த செடி பாருங்கள், வாடி இருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த செடி வந்து வாட்டமாக இருக்காங்க. அதனால் ஏற்கனவே மாட்டு சாணம் போட்டுட்டோம்மா. நான் இப்போ செத்த போடுறேன். ஏன்னா இந்த ட்ரம் வச்சு நம்ம 1 இயர்க்கு ஆகுது. ட்ரம்மில் மாற்றி இதில் இந்த சின்ன சின்ன ஸ்டாக் இதெல்லாம் இருக்குமா. செடிங்களுக்கு தழை சத்து தான் ரொம்ப முக்கியம். இது நம்ம மாறி தொட்ட தழுவில செத்த போட்டுட்டோமா. காய்ந்த சருகுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமா போட்டுட்டேன். ஏன்னா அந்த தொட்டியில் வேர் தெரிகிறாங்கம்மா. தண்ணி ஊற்ற இடம் சங்கட்டமாக இருக்க எட்டெடுத்து நம்ம தண்ணி தூக்கி ஊற்றுறது. அதனால் வேர் தெரியுறாங்க. அதனால் மண் கொட்டுறோம்மா. ஃபஸ்ட்டு மாட்டு சாணம் உரம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தழை சத்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் கலந்து வச்சா நம்மகிட்ட தோட்ட மண் இருக்குது. அந்த மண்ணை போடுறோம்மா. மண் போடும்போது அதில் இருக்கிற பிளாஸ்டிக் கழிவு கல்லுக்கெல்லாம் எடுத்து விடணும். இன்னும் ஒரு முறை போட்டால் கரெக்டாக இருக்குமா. செடி ஏன் வாடுறாங்க, எப்படி வாடுறாங்கன்னு நம்ம அதை கவனிக்கணும். ஆனால் லாஸ்ட் இயர் நிறையா ஸ்டார்ட் பண்ணோம்மா. 1 வருஷம் தான் அவங்க ட்ரம்மில் மாற்றி நம்ம தொடர்ந்து 1 இயரை நம்ம தண்ணி ஊற்றிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? மண் கீழே இறங்க தானே செய்யும். அப்போ புது வேர்களுக்கு மண் சத்து நம்ம கொடுக்கணும். அதனால தான்மா இந்த மண் கொடுக்குறேன். நாளைக்கு கொஞ்சம் மாற்றுவாங்க. நாளன்னைக்கு சுத்தமாக மாறிடுவாங்கம்மா. மற்ற செடிங்க மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷாகிடுவாங்க. இப்படி தான் செடிங்க வதங்க ஆரம்பித்தா நம்ம போய் கவனித்து அது என்னான்னு பார்க்கணும். அவங்களுக்கு தேவையான உரம் கொடுக்கணுமா. நான் இங்கே பாருங்கம்மா, இது காஞ்சி போயிருக்கு, வதங்குது அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்திருக்கேம்மா. இப்போ இதை நேற்று தான் மாட்டு சாணம், காய்ந்த சருகு, மண்ணெல்லாம் போட்டோம்மா. நான் நேற்று லைவ் வீடியோவில் போட்டேன். பட் இப்போ பாருங்கள் எப்படி துளுத்துருக்காங்க பாருங்கள். நைட்டு மழை, நம்ம காலையில எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு போனோம். நைட்டு மழை லேசாக பெஞ்சிருக்காங்க. பெஞ்சு செடி எவ்வளோ பிரைட்டாக இருக்காங்க பாருங்கள். பூவும் பூத்துருக்காங்க. இப்போ இந்த பழுத்த இலைகளை மட்டும் கிள்ளணுமா. இப்போ இந்த செடியை நம்ம ரொம்ப உயிருள்ளதாக மாற்றிட்டோம். நம்ம நேரம் நம்ம காஞ்ச சருகு மண் போடவும் மழை வரவும் பாருங்கள், ட்ரம்முலேயும் மண் அதிகமாக இருக்காங்க. செடி இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. இவ்வளோ பெரிய செம்பருத்தி செடியை நம்ம இழக்க வேண்டியிருந்திருக்கோம் சரியாக கவனிக்காமல். நம்ம பராமரித்த தோட்டு நேற்று நம்ம செஞ்ச வேலைக்கும் இயற்கையின் பரிசு மழைக்கும் இப்போ செம்பருத்தி புத்துணர்ச்சி பெற்றுட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. நன்றிம்மா.